படம் சரத்குமார் மூவி ஸ்மைல் மேன் சூப்பரா இருந்தது. ஆனா ரொம்ப ஓவரா சொல்ல முடியாது. ஒன் டைம் வாட்சபிளா பார்க்கலாம். என்னன்னா ரெகுலர் சீரியல் கில்லரோட ஸ்டோரி தான். நம்ம நிறைய சீரியல் கில்லர் பார்த்துருப்போம். பட் இதுல ஏதோ டிஃப்ரெண்டா கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கும்ல கதையில. அந்த ஒரு எதிர்பார்ப்புகள் போக 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 கொஞ்சம் மைனஸ் ஆன மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே கொஞ்சம் விறுவிறுப்பா இருந்த மாதிரி இருந்தது. ஆனா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா வந்து கொஞ்சம் லேகா இருக்கிற மாதிரி தோணுச்சு. நிறைய நம்ம டுஸ்டா இதுதான் டுஸ்டா அப்படிங்கிற அளவுக்கு நம்ம யோசிப்போம்ல, அந்த ஒரு விஷயம் வந்து இதுல இருக்கிற மாதிரி இருந்தது. உண்மையிலே பயங்கரமா சூஸ் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். ஆல்ரெடி அவர் போர் தொழில் எந்த அளவுக்கு ஹிட்டோ அதே கேரக்டரை இந்த ரோல்ல கொண்டுட்டு வரும்போது இதுல ஏதாவது டிஃப்ரெண்ட் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள்லாம் டிஃப்ரெண்டா கொடுத்த விதம்லாம் நல்லா இருந்தது. ஆனா என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு சில இடத்துல அங்கங்க லேக் தெரிஞ்சாலும் ஃபைனலா கிளைமேக்ஸ் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டச்சா கொடுத்துருக்கலாமோன்னு தோணுச்சு. ஏன்னா கிளைமேக்ஸ் தான் படத்துல வந்து பெரிய ஹைலைட்டு. சீரியல் கில்லர்ஸ் மூவிஸ், இந்த மாதிரி கில்லர் மூவிஸ், விசாரணை மூவி இந்த மாதிரிலாம் வரும்போது அதுல கிளைமேக்ஸ் தான் நம்மளுக்கு ரொம்ப பெரிய ஹைலைட்டா தெரியணும். அந்த கிளைமேக்ஸ் தான் ரொம்ப கம்மியான மாதிரி இருந்தது. இல்ல அந்த மாதிரி கிடையாது. இது வேற, டோட்டலாவே வேற. நார்மல் ஒரு சீரியல் கில்லரோட ஒரு நார்மல் ஸ்டோரி மாதிரி தான் வரும். ஒரு ஆபீசரோட இது நீங்க நினைக்கிற அளவுக்கு ரொம்ப ஓவரா கொடூரமா அப்படி கொள்ற மாதிரி அந்த மாதிரி சீரியலா அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது ப்ரோ. நார்மலா போகும். அதாவது சொல்றல ரொம்ப ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்ல முடியாது, அதே நேரத்துல ரொம்ப ஒஸ்ட்னு சொல்ல முடியாது, மீடியமா இருக்கு. நான் ஓப்பனா சொல்றேன், இப்ப ரிவ்யூ கொடுக்குற டைம் இருக்கு பாத்தீங்களா, அதுவும் வேஸ்ட் தான். நான் சொல்றது ஓப்பனா சொல்றேன்னா, இப்ப நான் கொடுத்த ஒரு நிமிஷம் வேஸ்ட், பேசுறது வேஸ்ட் தான். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஒரு 2 or 15 minutes வேஸ்ட் ஆயிடுச்சு. வாழ்க்கையில வந்து டைம் வேஸ்ட் பண்ணலாம், ஆனா இந்த அளவுக்கு வேஸ்ட் பண்றதான்றது வந்து இந்த படமும் நிறங்கள் 3 படம் பார்த்துன்னு தான் நான் கத்துக்கிட்டேன். ஒரு படத்தை எப்படிலாம் எடுக்க கூடாதோ அந்த மாதிரிலாம் இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. நான் இந்த படம் உண்மையாலே ட்ரெய்லரை பார்த்துட்டு வந்தேன். சரி, ட்ரெய்லரை பார்த்து ஸ்மைல் மேன் ஏதோ கிரைம் த்ரில்லரு, ஏதோ நம்ம சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் வேற இருக்காரு, சரத்குமார் நம்மளை கைவிட மாட்டாரு, நாங்க இருக்கிறோம் வாங்கன்ற மாதிரி வர வச்சாரு, எதுனா இருக்கும்னு நினைச்சு வந்தா ஸ்டார்டிங்ல இருந்துங்க ஒரு சீனு கூட ஆஹா அப்படின்னு பார்க்க தோணல. அந்த மாதிரி ஒரு மொக்கையான கதை, ஒரு ட்விஸ்ட் இல்ல, ஒரு சஸ்பென்ஸ் இல்ல, ஒரு ஆணி இல்ல. எதுக்கு கொலை பண்றீங்க, ஏன் கொலை பண்றீங்க, யாரா நீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சு அப்படியே மண்டைய வந்து சூடேத்தி வெளியில அனுப்பிட்டாங்க. நான் நார்மலாவே படம் பார்த்துட்டு படம் நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவேன். யாரும் இந்த படம் பார்க்க வராதீங்க நான் என்னைக்குமே சொல்ல மாட்டேன். ஆனா இன்னைக்கு சொல்றேன், வந்தீங்கன்னா செத்தீங்களா நீங்களா, என்ன சாவச்சு வெளியில பேக்கப் பண்ணி அனுப்பியிருக்காங்க. அங்க உள்ள போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்களோ இல்லையோ, நம்மளுக்கு அப்போ ஒரு பார்ட்ஸ் காலி ஆகுது. கிட்னி அறுத்து எடுக்கிறாங்க, ஒரு சைடு ஆர்ட் எடுக்கிறாங்க. படம் பேர் ஸ்மைல் மேன் வச்சிருக்கீங்க. ஸ்மைல் மேன் எதுக்குடா? வாயை கீச்சு விட்டுருவாங்க. ஸ்மைல் மேன் வாயை கீச்சு விட்டுருவாங்க, அதனால ஸ்மைல் மேன் நல்லா இருக்குல்ல. அதுதாங்க தெரியல எதுக்கு 150 இல்ல, ரொம்ப ஹர்ட் ஆயிட்டேன் நான். மனசு ரொம்ப. இந்த ரிவ்யூ கூட பாக்காதீங்கன்ற நான். இப்போ இந்த சேனல்ல ஸ்மைல் மேன் ரிவ்யூ இல்ல, ஸ்மைல் மேன் ரிவ்யூன்னு வரும். தயவு செஞ்சு அந்த ரிவ்யூ கூட பாக்காதீங்க, டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. போய் வேற யாருன்னா பாருங்க, வேற எதனா பாருங்க. இல்ல பார்க்காம உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். நீங்களே தம்ப்நெயிலே போட்டுருங்க, தயவு செஞ்சு இந்த ரிவ்யூ பாக்காதீங்க அப்படின்னு போட்டுருங்க. ஒண்ணுமே இல்ல ப்ரோ, சத்தியமா சொல்றேன். ஏங்க ஒண்ணுமே இல்லங்க. ஒரு கொலை நடக்குது, நாங்க உயிரோட வந்தது, நீங்களும் உயிரோட வருது போடுங்கன்ற. நான் பாக்குறேன், என்ன சாவச்சு வெளியில உள்ள போஸ்ட்மார்ட்டம் பண்ணி வெளியில அனுப்பிடுறீங்க, நான் கேஸ் போடணும் உங்க மேல சட்டப்படி. நான் வந்து 1200 ரூபாய் வேஸ்ட் ஆயிடுச்சு. காஃபி வேற உள்ள 50 ரூபான்றீங்க, என்ன யாராஜாவும் பண்றீங்க? நான் என்ன சொல்றேன்னா, பெரிய படத்துக்கு வந்து ஒரு பட்ஜெட் வச்சிருங்க. சின்ன படத்தை பார்க்க வந்தா கூட காஃபி 50 ரூபாய்னா அது எப்படி? அது படம் எங்களுக்கும் காசு வேஸ்ட் ஆகுதுல்ல. படம் தலைவலின்ட்டு போய் காஃபியை குடிச்சா அது ஒரு தலைவலி, பிரைஸை கேட்ட உண்மை. சோ இப்ப நீங்க கேஸ் போடுங்க, நாங்க கேஸ் போடணும் சட்டப்படி உங்க மேல. இந்த மாதிரி கொடூரமான படத்தை எடுத்து மக்களை வந்து ஆசை காட்டி உள்ள வந்து சாவச்சு அனுப்புறீங்க. என்னையா படம் எடுக்கிறீங்க? டென்ஷன் ஆகுது எனக்கு. இயக்குனர் மேல உங்களுக்கு ஆட்டமா இல்ல? இயக்குனர் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. நான் சுப்ரீம் ஸ்டார், நான் வந்து சரத்குமாரை நம்பி வந்தேன். நான் வந்து போர் தொழில்ன்ற படத்துக்கு 2 பேர் இயக்குனர், 2 பேருமே கேரளாக்காரங்க தான். 2 டைரக்டர். அப்ப இவரு ஒரு கதை சொல்லியிருப்பாரு, அவரு ஒரு கதை சொல்லியிருப்பாரு, நடுவுல ஒரு கதையை எடுத்துருப்பாங்க. நல்லா இல்லைங்க. ஒரு சீனாச்சு நம்மளுக்கு கொஞ்சமாச்சும் ஒரு மோட்டிவேஷன் தரணும், இந்த படத்துல ஏதோ இருக்குடான்ட்டு. இன்டர்வெல்லும் நல்லா இல்ல, கதையும் நல்லா இல்ல, ஒண்ணுமே நல்லா இல்ல. சிம்பிளி வேஸ்ட். 2 பேர் இல்ல, இந்த படத்துல எவனா ஒருத்த இந்த ரிவ்யூ, நீங்க மக்களே நான் சொல்றேன், இந்த ரிவ்யூ யாரு ஸ்மைல் மேன் ரிவ்யூன்னு போடுங்க, நிறைய பேர் கொடுத்துருவான்.
இல்லடா வேற தியேட்டர்ஸ்ல பாத்துருப்பாங்கல்ல. யாருன்னா ஒருத்தர் இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லி இருந்தாங்கன்னா சத்தியமா சொல்றேன் அவங்க எல்லாம் தெய்வம். அவங்களுக்கு எல்லாம் கூட்டும் போய் சுறா படத்தை போட்டு காட்டினா கூட விஜய் பர்ரா ஜம்ப் பண்றாரு அந்த மாதிரி நாட்டை காப்பாத்த அந்த மாதிரி ஆட்கள் அவங்க அந்த மாதிரி ஆட்கள் வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்கு தேவை அந்த மாதிரி ஆட்கள். யூடியூப்ல பிரபலமான ஒரு சின்ன பொண்ணு ஆலியான்னு ஒரு சொன்னாச்சு, அதோட நடிப்பு அவங்க ஒரு 2 சீன்ஸ் தான் வராங்க, 2 சீன் தான் வராங்க, கம்மியான சீனு. அவங்களெல்லாம் நம்ம தப்பு அங்க ஆக்டிங் சரத்குமார தப்பு சொல்ல முடியாது. கதைன்னு ஒண்ணு இருக்கணும் இல்லைங்க, ஒண்ணு ஒட்டி பாக்குற ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒண்ணுமே இல்லைங்க. நான் ரிவ்யூ கொடுக்கறதே இப்ப வேஸ்ட் நினைச்சேன். என்ன மாதிரி கதை தான் எதிர்பார்க்கறேன். நான் த்ரில்லர் இப்ப போர் தொழில் எவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு நீங்க கொலை பண்றீங்க, கிரைம் டிடெக்டிவ், சரத்குமார் போலீஸ்ல ஒண்ணு நம்ம ஒரு இதோட வந்தோம். ஏதோ நல்லா இருக்கும் வித்தியாசமா கொண்டு போவாப்ல நினைச்சுதான் உண்மையா வந்தது. சரத்குமார் விஜய் ஆண்டனி கொலை படம் ஒண்ணு இருந்துச்சு, கொலைன்னு ஒரு படம், ரத்தம் கொலை, அதோட சீரியல்ல வந்து இந்த படத்தை கொலை ரத்தம். நான் இந்த படத்தை பார்த்ததுக்கு அங்க போய் அண்ணாமலை சாட்டை அடி அடிச்சுட்டு இருக்காரு. யாருன்னா கவலைப்பட்டீங்களா இன்னைக்கு? யாருன்னா கவலைப்பட்டீங்களா? ஒரு அண்ணன் ஒரு மாநில தலைவர் அங்க வந்து சாட்டை அடி அடிச்சுட்டு இருக்காரு. நீங்க இங்க வந்து படம் பார்க்க வந்திருக்கீங்க. போயிட்டு அங்க போயிட்டு ஏதோ ஒரு 10 20 போட்டு இருந்தீங்கன்னா அண்ணன் சந்தோஷப்பட்டு இருப்பாருல, துண்டை விரிச்சிக்கின்னு. இங்க வந்து என்னன்னா ரிவ்யூ கொடுக்கன்றீங்க. போ அங்க போய் எங்க அண்ணன் ஹாஸ்பிட்டல்ல நான் போய் பாக்கணும். பாவம் ரேட்டிங்கா இவ்வளவு சொல்ற, இதுக்கு ரேட்டிங் மைனஸ்ல போடுங்க. படம் வந்து சரத்குமார் சாருக்கு முதல்ல வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம். ஏன்னா 150 படம் பண்ணியிருக்காரு. ஒரு கிரைம் த்ரில்லர் படத்துல வந்து என்ன தேவைன்னு கேட்டீங்கன்னா ஸ்ட்ரீட் எட்ஜில் உட்கார வைக்கணும், நம்ம மனசெல்லாம் பதக்க வைக்கணும். அந்த மாதிரி படங்கள் தான் வந்து கிரைம் த்ரில்லரை வந்து நம்ம ஏற்றுக்கப்புறம் ரொம்ப நல்லாவே போகும். இந்த படத்தை பொறுத்தவரை ஸ்டோரி லைன் வந்து ரொம்ப கிளைக்கதைகள்லாம் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக போனதுனால அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுமாரான படமாக போயிடுச்சு. ஒரு லைனர் படமாக போனதுனால ஒரு சுமாரான படமாக போயிடுச்சு. இந்த படத்தை பற்றி வேறு என்ன சொல்லணும்னா பாசிட்டிவாக சொன்னோம்னா கேமரா ஒர்க்கு, மியூசிக் எல்லாமே நல்லா இருக்குது. மைனஸ் என்னன்னு சொல்லிட்டோம்னா ஸ்க்ரீன் பிளே தான் சொல்லணும். எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் அண்ட் டென்ஸ்லாம் இல்லாமல் போகிறதுனால நம்மளால் வந்து ஓரளவு யூகிக்க முடிகிற ஒரு கில்லரை வந்து யூகிக்க முடியுது. ஒரு கில்லர் படம் சக்ஸஸ் ஆகணும்னா அந்த கில்லர் வந்து எதுக்கானி கில்லராக மாறினா, எதுக்காண்டி சைக்கோவாக மாறினாங்கிற ரீசன் வந்து எப்போவுமே வெயிட்டாக இருக்கணும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ராட்சசன் ரொம்ப நல்லாவே இருக்கும். அவங்க அம்மாக்காரி முன்னாடியே பையனை வந்து பொட்டை அது இதுன்னு சொல்லி திட்டும் போது அவன் ரொம்ப வெறியாயிடுறான். வெறியாயிட்டு அம்மாவை சொல்லும் போது அம்மாவும் வெறியாகி யாரும் உன்னை பொட்டேன்னு சொன்னாங்களோ அவனை அப்புறம் போடலான்னு சொல்லிட்டு சொன்னதுனால தான் இன்றைக்கி வரைக்கும் நம்ம ராட்சசன் வந்து மனசில் இருக்குது. எத்தனை தடவை வேணாலும் நம்ம அந்த படத்தை பார்க்க முடியும். அந்தளவுக்கு வந்து ராம்குமார் சார் வந்து நல்லா செஞ்சிருப்பாப்புல. அதுக்கடுத்து இப்போ வந்து சமீபத்தில் வந்து போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் பார்த்தீங்கன்னா போர் தொழில் வந்துச்சு. இதே சரத்குமார் சார் தான் ரொம்ப நல்லாவே பண்ணியிருப்பாங்க. அதோடைய ரீசன் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து பிசாசு படத்துலலாம் கொஞ்சம் மொக்க ரீசனாக இருந்தால் கூட அவர் மிஸ்கின் சார் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணிட்டு அதோடைய இதுவும் நல்லா பண்ணியிருப்பாப்புல. ஸோ இதெல்லாம் தாண்டி வந்து இந்த படம் வந்து வரணும் அப்படின்னா ரொம்ப பெரிய சூப்பர் படம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதே மாதிரி ரொம்ப மொக்க படம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு பிலோவான ஒரு ஆவரேஜான படம் தான் அது. இந்த படத்தை வந்து அவர் வந்து வேற மாதிரி கூட நம்ம ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். ஓடிடி கண்டென்ட் தான் இந்த படத்தில். தியேட்டரிக்கல் மூமெண்ட்டாக அவர் எதையுமே நம்ம பெருசாக சொல்ல முடியாது. அதனால் வந்து டைம் கிடைச்சா கண்டிப்பாக ஒரு தடவை பார்க்கலாம். கலேசன் ஒரு ரோல் பண்ணுறாரு, அதனால் வந்து அவர் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காப்புல. நம்மளுக்கு தெரியும் அவரோட நடிப்பு. இந்த படத்துலேயே ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காப்புல. த்ரில்லர் வந்து இந்த படத்தில் சரியாக ஒர்க் அவுட் ஆகலன்னு தான் சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஓரளவு என்னடா இப்படின்னு இருக்குன்னு செகண்ட் ஹாஃபில் ஏதாவது செய்வாங்க பார்த்தா செகண்ட் ஹாஃப்லேயும் வந்து சுமாராக தான் பண்ணியிருக்காங்க. சரத்குமார் வழக்கம் போல் செம்ம ஃபிட்னஸாக இருக்கார். இன்னொரு 50 படமே நடிக்கலாம் அந்த அளவுக்கு அவர் இருக்கார். அவருக்கு சரியான கதைகள் கிடச்சி பண்ணார்னா இன்னும் அவர் மறுபடியும் மேலே போகலாம். ஏன்னா இந்த காலத்தில் வந்து இவங்களோட சின்ன ஆளுங்க ஜெயம் ரவி, கவின், அஜித், விஜய், சூர்யா, விக்ரம் இந்த மாதிரி முன்னாடி போட்டு நிற்கிறார்ல, அதுவே பெரிய விஷயம். எல்லாருமே காணா போயிட்டாங்க, உங்களுக்கே தெரியும். 150 படம் நிற்கிறாருன்னா அவர் பெரிய விஷயம் தான். அவரோட நடிப்பை நம்ம பாராட்டி ஆகணும். பேக்ரவுண்ட்லாம் ஓரளவு நல்லாவே சப்போர்ட் பண்ணியிருக்குது. எந்தெந்த இடத்துல அவங்க அதாவது ஒரு டேரக்டர் வந்து படம் எடுக்கும் போது இந்த இடத்துல ஸ்பேஸ் கொடுக்கணும், மியூசிக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும், அதுக்குள்ளே எல்லாமே கொடுக்கணும். அதெல்லாம் சரியாக கொடுக்காதனால அவர் வந்து எனக்கு நான் கரெக்டாக சரி சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன்னு தான் நான் சொல்ல மாதிரி நிறைய கண்டென்ட் வந்து ஓடிடிலையும் சரி, போஜ்பூரி படம், கொரியன் படம் எல்லாமே நம்ம நிறைய பார்த்ததுனால என்னோட மனசுக்கெல்லாம் சரியாக ஒட்டலை. இன்னும் வேலியபிளான ரீசன் வேணும். எதுனா அவன் சைக்கோ த்ரில்லர் அவன் மாறுறான்ல, அந்த தருணம் இருக்குல்ல, அது வந்து நம்ம மிரண்டுறோம். இதனால தான் அவன் தருணம் மாறுறான். ஒன்றுமே இல்லை. சிம்பிளாக சொன்னோம்னா த ஸ்மைல் மேன். அவன் யாரெல்லாம் சிரிக்கலையோ அவனை பூரா கொள்ளுவான். இது எப்படி நம்ம ரீசன் ஆகும்? வாழ்க்கையில் அவனுக்கு விரக்தியிலையும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லையும் இருந்துகிட்டு இருக்கான். அவன் எல்லா இடத்துலையும் சிரிப்பானா, அவனை பார்த்து யாரெல்லாம் அவன் வந்து உட்காந்துருப்பான். அவனை யாராவது சிரிக்கலாம் போனான்னு சொன்னோம்னா ரொம்ப மொக்கையான உதாரணமாக தான் நான் சொல்லுவேன். ஸ்மைல் மேன் வந்து பார்த்துட்டு சிரிக்காமல் விட்டதே பெருசு. அதான் ஒரு ராட்சசன் அந்த போர் தொழில் படம் மாதிரி ஒரு க்ரைம் த்ரில்லர் படம் தான். நல்லா தான் ஒரே பாட்டில் கொண்டு சேர கொலையாளி எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு
நல்லா தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து நம்ம வேற யாரும் கொலையாளியும் நினைப்போம். செகண்ட் ஹாஃப்ல ஒரு ட்விஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. நல்லா பார்த்தா புரியும், நல்லா இருக்கும். பேக்ரவுண்ட் மியூசிக் கரெக்டாக அந்த எந்தெந்த டயத்துக்கு எதுமோ அதை கரெக்டாக போட்டிருக்காங்க. ராட்சசன் மாதிரி அதான் அதே மாதிரி தான் த்ரில்லாகவே இருந்துச்சு. அதை எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. போஸ்ட்போம்னா கிளைமேக்ஸே கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. அந்த மார்ச்சூரியில் வச்சு அதே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. இன்டர்வல் பிளாக்கும் இன்னுமே சூப்பராக இருந்துச்சு. எல்லாரும் பார்க்கலாம், அது வேணால் பார்க்கலாம், ஃபேமிலியோட கூட வரலாம். சரத்குமார் படம் நல்லா இருக்கு. படம் ஓகே, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது கொஞ்சம் டிடெக்டிவ் ஸ்டோரி நல்லா இருக்கு. படம் காமெடியாக இல்லை, ஃபுல்லாகவே த்ரில்லிங்காக தான் போகும். அதான் எல்லாரையும் யார் யார் சிரிக்க வச்சு சாவடிக்கிற மாதிரி ஏதோ பண்ணியிருக்காங்க டிஃப்ரெண்ட்டாக. தேங்க்யூ. போர் அடிக்காம போடும். ஆனால் இன்னும் சீக்கிரம் முடிஞ்சாமல் இருந்தது, போர் அடிக்கல. வில்லன் மாதிரி நான் சரத்குமார் தான் நினச்சேன். பட் ஆனால் ட்விஸ்ட் படத்தில் வந்து அவர் தான் வில்லனாக இருக்காரு. தேங்க்யூ.